ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமிங் சிவா சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆர்சிபிஎல் ஆக்ஷனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜிடி கூட தாங்க ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதுவும் அவங்க ஹோம் கிரவுண்டில் அகமதாபாத்துக்கு போய் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போவே டாஸ் போட்டுட்டு. ஸோ இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் கேமிங் வீடியோ. ஸோ எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவே இங்கே டாஸ் போட்ட ரெண்டு டீமோட கேப்டனும் கிரவுண்டுக்கு வந்தாச்சு. ஸோ எம்எஸ் தோனி கேப்டன்ஷிப் பண்ணுறாரு சிஎஸ்கேவுக்கு. அண்ட் குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் தான் பண்ணுறாரு. நம்ம ஹெட்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ வின் பண்ணது யாருன்னா நம்ம தாங்க வின் பண்ணியிருக்கோம் டாஸையும். ஸோ சூஸ் டு பவுலிங் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தோன்னா நம்ம அவங்க அடிச்சிருவாங்க வேகமாக எப்படியும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்திருக்கோம். ஸோ ஜிடியோட பிளேயிங் லெவல் டேவிட் மில்லர் கேப்டன்சியில் விளையாட போகிறாங்க. சுக்மன் கில் எல்லாருமே. அண்ட் இங்கே ரோஹித் சர்மா, விராட் கோலி, ருத்ராஜ் கேக்வாட், ரச்சின் ரவீந்திரா, டெவால் பிரீவியஸ் எல்லாருமே எம்எஸ் தோனி கேப்டன்சியில் இங்கே. அண்ட் ரஜத் பட்டிதாரும் இருக்காரு. ஸோ எனிவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அம்பையர்ஸ் கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் சிஎஸ்கே பிளேயர் எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க டெவல் பிரீவியஸ் இருக்காரு. அண்ட் ரோஹித் சர்மா, விராட் கோலி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தெரியுறாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஃபேஸ் டவுன்லோட் பண்ண அதனால நினைக்கிறேன். சரி ரைட்டு, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பால் தீபக் சஹரிங்க. எனிவே ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிருக்காரு. ஸோ சிங்கிள் மட்டும் தான் நினைக்கிறேன். எஸ், சிங்கிளோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலை. அண்ட் லாஸ்ட் பால் வந்தாச்சு. ஃபிஃப்த் பாலா? எஸ், இன்னும் ஒரு சிங்கிள். ஸோ கேப்பில் போயிருக்கு. பவுண்டரி கிடைக்குமா? இல்லை கிடைக்காது. கவர் பண்ணிடுவாங்க. விராட் கோலி இது. ஸோ த்ரோ அடிச்சிருக்காரு. எனிவே ஒரு நல்ல ஃபீல்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் வந்தாச்சு. இப்போ எனிவே வேற மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஃபர்ஸ்ட் விக்கெட் நம்ம எடுத்துருக்கோங்க. தீபக் சஹர் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இங்க. ஸோ எனிவே சுக்மன் கில் காலி 2 ரன்னுக்கு அதுவும். எனிவே ரெண்டாவது ஓவர் போட அனுஜ் கம்போஜ் வந்திருக்காரு. கேட்சா? எஸ், கேட்சுங்க. ரெண்டாவது விக்கெட்டும் காலி. பேக் டு பேக் விக்கெட் இங்கே வந்துகிட்டு இருக்கு சிஎஸ்கே கிட்ட இருந்து. வேற மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே பவுலர்ஸ். ஸோ ரோஹித் சர்மா, விராட் கோலியை பார்க்குறோம். இனிமே ரெண்டாவது விக்கெட் அகர்வால் அவரும் காலி. ஸோ 2 ஓப்பனர்ஸையும் தூக்கியிருக்கோம் ரெண்டாவது ஓவர்ல. எனவே தீபக் சஹர் திரும்ப தேர்ட் ஓவர் போட வந்திருக்காரு. அகைன் ஒரு டாட் பாலா இல்லை சிங்கிள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ 6 அடிக்கவே கஷ்டம். ஸோ எவ்வளோ ரன் அடிப்போம் தெரியல. ஒன்ஸ் இங்கே திரும்ப காத்துல அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் செம்மையாக பிடிச்சிருக்காரு கேட்ச. தேர்ட் விக்கெட்டுங்க. பேக் டு பேக் விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே இருக்கு. 3 விக்கெட் விழுந்திருக்கு இது வரைக்கும். ஸோ சிஎஸ்கே பவுலர்ஸ் இன்னைக்கு அவங்க திறமையை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவே பேண்டன் அவர் காலி. இந்த பக்கம் ஜிடியில் கண்டினியூஸாக விக்கெட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது? டேவிட் மில்லர் வந்திருக்காரு கேப்டன். ஸோ அவரால் ஏதாவது பண்ண முடியுமா? எஸ், ஃபர்ஸ்ட் பால் கேப்பில் போயிருக்கு. ஸோ பவுண்டரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஃபர்ஸ்ட் பவுண்டரி இங்கே ஜிடிக்கு. அண்ட் அடுத்த பால் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு. ஸோ இதுவும் கேப்பில் தான் போயிருக்கு. பட் கவர் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓடுவாங்க. எஸ், கப்பல் ஆஃப் ரன் மட்டும்தான். இங்கே 7வது ஓவரோட கடைசி பால். டேவிட் மில்லர் தூக்கி அடிச்சிருக்காரு. ஸோ ஏன்னா இதுக்கு மேலே அடிக்கலன்னா ரன் வரவே வராது. ஆல்ரெடி 40ல் தான் இருக்காங்க. எஸ், ஒரு பவுண்டரி. ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ண வந்தாச்சு. பவுண்டரியும் வந்திருக்கு ஜிடிக்கு. ரச்சின் ரவீந்திரா ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். காத்துல போயிருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டா ருத்ராஜ் கேக்வாட் கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் ஃபார் ரச்சின் ரவீந்திரா. அண்ட் சிஎஸ்கேவோட பவுலர்ஸ் இங்கே வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமே இன்னொரு விக்கெட்டையும் இழந்தாங்க ஜிடி. டேவிட் மில்லர் கேப்டன் காலிங்க 19 ரன் தான் அடிச்சிருக்காரு. இனிமே நெக்ஸ்ட் பிளேயர் சிவம் டூபே வந்திருக்காரு, சிஎஸ்கே பிளேயர். ஸோ நோ பிளே ஃபார் ஜிடி. எனிவே கப்பல் ஆஃப் ரன் தான். அண்ட் இங்கே அவரோட 2வது ஓவர் போட வந்திருக்காரு ரச்சின் ரவீந்திரா. ஸோ ஒரு பவுண்டரி வந்திருக்கு இங்கே சிவம் டூபே பேட்லேருந்து. அகைன் ஒரு பால் இறங்கி வந்து அடிச்சிருக்காருங்க. பட் கனெக்ஷன் கிடைக்கல. ஸோ ஸ்ட்ரெயிட்டா இன்னும் ஒரு விக்கெட்டு. ரச்சின் ரவீந்திரா 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. இவர் பேட்ஸ்மேனா பவுலரானே தெரியல. ஸோ எனிவே ரச்சின் ரவீந்திராவை நம்பி கொடுத்தாங்க. ஸோ இங்கே ஒர்க் ஆகிருக்காது. சிவம் டூபே கான் ஃபார் 13 ரன்ஸ். அண்ட் இந்த பக்கம் இவர் அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க ஜிடிக்கு. அகைன் ஒன்ஸ் பவுண்டரி. இங்கே கொஞ்சம் ஷார்ட் பாலாக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ
ஸோ ஆஃப் சைடில் தட்டி விட்டுருக்காரு பின்னாடி. ஸோ இன்னும் ஒரு பவுண்டரி. ரஷீத் கான் அவரால் ஏதாவது பண்ண முடியுமா இந்த மேட்ச்ல? ஒரு கரண்டி ஷாட். ஸோ இன்னும் ஒரு 4 நினைக்கிறேன். பார்ட்னர்ஷிப் ஆஃப் 50 வந்திருக்கு இவங்க 2 பேருக்கு நடுவில், ரஷீத் கான் அண்ட் கார்க். ஸோ கார்க் ஒரு பக்கம் செம்மையாக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரஷீத் கான் இன்னும் ஒரு ஷாட்டுங்க அதே மாதிரி போயிருக்கு. ஸோ 4 ரன். இன்னும் ஒரு பவுண்டரியா? ஆமாங்க, இன்னொரு பவுண்டரி போயிருக்கு. அகைன் கலீல் அகமத் விக்கெட் எடுப்பாரா ஏதாவது? இல்லை, பவுண்டரி தான் வந்திருக்கு. அகைன் ஒரு பவுண்டரி ஜிடிக்கு. 147 வந்தாச்சுங்க. இங்கே 19வது ஓவரோட லாஸ்ட் பாலு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே கையில் தான் போயிருக்கு. எஸ், டெவல் பிரேவிஸ் செமையாக போட்டிருக்காரு இந்த 19வது ஓவரை. அகைன் லாஸ்ட் ஓவர் போட கலீல் அகமத் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காங்க. பவுண்டரி கிடைக்குமா? இல்லை, கிடைக்காது. ஃபீல்டர் இருக்காங்க. அடுத்த பால்னா 4 பால் இருக்கு. ஸோ எவ்வளோ ரன் அடிப்பாங்க? 6ஆ? ஆமாங்க, 6ங்க. பேட்டில் பட்ட உடனே தெரிஞ்சது. செம்ம ஷாட் அங்கே. ரஷீத் கான் இன்னும் ஒரு ஷாட் தான் தேவை. பட் அடிக்க முடியலைங்க. ஸ்ட்ரெயிட்டாக கையில் கேட்சு. ஒன்ஸ் அகைன் விக்கெட்டை கட் பண்ணியிருக்காரு இங்கே கலீல் அகமத். அங்கே பாருங்க, ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேருமே ரியலாக இருக்கிறதுனால தான் நம்ம கலர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தெரியுறாங்க. ஸோ அடுத்த மேட்ச் அதை கொஞ்சம் மாற்ற பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பாலிங்க ஒரு இன்சைட் அவுட் ஷாட் ஃப்ரம் புவனேஸ்வர் குமார். எஸ், பவுண்டரி வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு எப்படியோ. ஜிடி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் 161 அப்படின்றது இந்த கிரவுண்டுக்கு பரவாயில்லாமல் இருக்க ஒரு ரன் தான். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் 20 ஓவரில் 162 ரன் அடிச்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த மேட்சை வின் பண்ணலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத இந்த செகண்ட் இன்னிங்ஸில் பார்க்கலாம். ஜிடி எல்லா பிளேயரும் வந்துகிட்டு இருக்காங்க உள்ள. அண்ட் இந்த பக்கம் சிஎஸ்கேவோட புது ஓப்பனர்ஸ் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேருமே கிரவுண்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா தான் ஸ்ட்ரெயிட்வே ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் அவருக்கு. எனவே பேட்டில் மீட் ஆகல பாலு. அண்ட் விராட் கோலி இருக்காரு இப்போ ஸ்ட்ரைக்ல. எஸ், கேப்பை பார்த்து டைம் பண்ணியிருக்காரு. ஸோ 6ரா? இல்லை, பவுண்டரி போயிருக்குங்க. மிஸ்ஃபீல்டு. நான் கூட சிங்கிள் தான் போகணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, பவுண்டரி போயிருக்கு. எனவே அகைன் ஒரு ஷாட்டு கிளியர் பண்ணியிருக்காருங்க. கேப்பில் போனதுனால இன்னொரு பவுண்டரி. அண்ட் புவனேஸ்வர் குமார் போட வந்திருக்காரு. கிளியர் பண்ணியிருக்காரு இங்கே விராட் கோலி. ஸோ இன்னும் ஒரு பவுண்டரி. ரோஹித் சர்மா அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஷாட். எஸ், ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிருக்காருங்க. ரோஹித் சர்மாவுக்கு ஃபர்ஸ்ட் பவுண்டரி இந்த மேட்ச்ல. எனவே விராட் கோலி ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. ஷமி. எஸ், ஒன் செகண்ட் பவுண்டரி வந்திருக்கு விராட் கோலி பேட்டுக்கு. விராட் கோலி தான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. இந்த பால் எங்க போக போகுது? திரும்பவும் கேப்பை பார்த்து அடிச்சிருக்காருங்க. எதுவுமே பெரிய ஷாட்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணல நம்ம இங்க. ஸோ தட்டி தான் விட்டுக்கிட்டு இருக்கோம் ஸ்டோக்ல வச்சு. ஸோ அதுவே பவுண்டரி வந்துகிட்டு இருக்கு. இங்க லாஃப்ட்ல வச்சு ஆடுறோம். இன்சைட் வச்சு லக்கி பவுண்டரி விராட் கோலிக்கு. பேக் டு பேக்ஸ் பவுண்டரி வந்துகிட்டு இருக்கு சிஎஸ்கேவுக்கு இங்க. திரும்பவும் தூக்கி அடிச்சிருக்காரு. கிளியர் ஆயிருக்கா? ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு பவுண்டரி. ரோஹித் சர்மா ஹிட்மேன் இவரும் டைம் பண்ணிருக்காருங்க. அகைன் ஒரு 4 ரன் சிஎஸ்கேவுக்கு. ரோஹித் சர்மா கிட்ட ஒரு இன்னிங்ஸ் கிடைக்குமா இந்த மேட்ச்ல? கிடைக்கும் தான் நினைக்கிறேன். 4 ரன் வந்திருக்கு திரும்ப. விராட் கோலி ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஒரு ஷார்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் 6 இந்த மேட்ச்ல விராட் கோலி பேட்ல இருந்து வந்திருக்கு. எஸ், அதோட ஒரு பார்ட்னர்ஷிப் ஆஃப் 55 வந்திருக்கு 25 பால்ஸ்ல. ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க 2 பேரும் இந்த மேட்சை முடிச்சு வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பவர் பிளேவே முடியல. ஸோ இவ்வளோ பவர் ஆடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. அகைன் விராட் கோலிக்கு ஒரு ஷார்ட் பால். இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டாரு. அம்பையர் கிட்ட இருந்து சிக்னல் வந்திருக்கு. இது ஒரு நோ பால். ஸோ ஃப்ரீ ஹிட் போட்டு ஆகணும். ஃப்ரீ ஹிட் எங்க போக போகுது? ஸ்ட்ரெயிட்ல தாங்க அடிச்சிருக்காரு. ஸோ எனிவே ஸ்ட்ரெயிட்ல 6ஆ? இல்லை, 1 பவுன்ஸ் பவுண்டரி. இங்கே ஆஃப் சைடில் தான் போயிருக்கு. ஆஃப் சைடில் அடிச்சிருக்காருங்க. முட்டி போட்டு அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு பவுண்டரி வந்திருக்கு திரும்பவும் விராட் கோலிக்கு.
விராட் கோலி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்த இந்த பக்கம் ரோஹித் சர்மா அவுட்டா. ரஷீத் கான் பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு சிஎஸ்கேவுக்கு. சிஎஸ்கே பிளேயர் ரோஹித் சர்மா இப்ப திரும்ப சிஎஸ்கேவுக்கே போயிருக்காரு. அண்ட் அவருக்கு பதில் ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ள வந்திருக்காங்க. எனிவே இந்த பக்கம் விராட் கோலி அடிச்சுக்கிட்டு தாங்க இருப்பாரு. இன்னும் ஒரு பவுண்டரி, அதோட அவரோட 50 கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த மேட்ச்ல. விராட் கோலி கிட்டே இருந்து ஒரு 50 பாக்குறோம். 10 பவுண்டரி அண்ட் ஒரு 6. ஸோ 51 கிராஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் தூக்கி தான் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ், தூக்கி தான் அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. ஒன்ஸ் அகைன் பவுண்டரி வந்திருக்கு அவருடைய பேட்ல இருந்து. ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிருக்காருங்க. எனிவே பவுண்டரி. இந்த பக்கம் 9வது ஓவர் இப்பதான் போடவே போறாங்க. ஸோ 94 ரன்னு. இந்த பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்ட்ரெயிட்டா கையில கொடுத்துருக்காருங்க கேட்ச. எனிவே 2-3 பால் ஆடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ அவுட் ஆயிருக்காரு அவரு. எனிவே ருத்ராஜ் கெய்க்வாட் கான் ஃபார் 9 ரன்ஸ். அண்ட் ரச்சின் ரவீந்திரா உள்ள வந்திருக்காரு. இந்த பக்கம் விராட் கோலி தூக்கி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டா கேட்சுங்க. நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருக்காரு. சரி, ரைட்டு. ஸோ 68 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க 39 பால்ஸ்க்கு. 174 ஸ்ட்ரைக் ரேட். முகமது ஷமி அங்கே நல்லா போட்டார் பவுலிங்க. ஸோ எனிவே ஹென்ரி பவுலிங்குள்ள வந்திருக்காரு. அண்ட் ரச்சின் ரவீந்திரா தூக்கி வெளியே அடிச்சிருக்காரு. 6ங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சிருக்காரு. அண்ட் இந்த பக்கம் டெவால் பிரிவியஸ். ஸோ அவர் பங்குக்கு அவர் ஒரு பவுண்டரி. இந்த பக்கம் ஒரு ஷார்ட் பால். அகைன் மடக்கி அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்குங்க. இன்னும் ஒரு 4. இன்னும் 43 பால்ஸ்க்கு 33 ரன் தான் அடிக்கணும். ஸோ நம்ம ஈஸி வின்னா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். ஒன்ஸ் அகைன் தூக்கி அடிச்சிருக்காங்க. பவுண்டரியா இல்ல 4 ரன்ஸ் கிடைச்சிருக்கு. ஷார்ட் பால் திரும்ப ஸ்ட்ரெயிட்ல அடிக்க பார்த்துருக்கோம். எஸ், ஒரு பவுண்டரி. அண்ட் இந்த பக்கம் திரும்பவும் கட் பண்ணியிருக்காரு. கிளியரும் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஷாட் அங்க ரவீந்திரா கிட்ட இருந்து. டெவால் பிரிவியஸ் மேட்சை முடிச்சு வைப்பாரா? முடிச்சு வைப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு 4 வந்திருக்கு அவருடைய பேட்ல இருந்து. ஸோ இந்த பக்கம் ரச்சின் ரவீந்திரா செம்ம ஃபாஸ்டா ஆடிக்கிட்டு இருக்காரு. அகைன் ஒரு பெரிய ஷாட்டுக்கு தான் போயிருக்காரு. கரெக்டா கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காருங்க. பெரிய 6 அவருடைய பேட்ல இருந்து. இனிமே டெவால் பிரிவியஸ் அவர் பேட்ல இருந்து ஷாட் வருமா? வந்திருக்கு. ஸோ ஒரு பவுண்டரி வந்திருக்கு அவருடைய பேட்ல இருந்தும். அதோட பார்ட்னர்ஷிப் ஆஃப் 50யும் வந்திருக்கு ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவால் பிரிவியஸ் 2 பேர்கிட்ட இருந்தும். ஸோ இன்னும் ஒரு ரன் அடிச்சா சிஎஸ்கே வின்னு. ஸோ டெவால் பிரிவியஸ் முடிச்சு வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஸ்டைலில் இருக்காரு. எஸ், தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஸோ இந்த ஒரு பவுண்டரியோட வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஈஸி வின் ஃபார் சிஎஸ்கே. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் ஷமி கிட்ட ஒரு சின்ன கான்வர்சேஷன். பட் எனிவே இங்கே பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 13 மேட்ச் இருக்கு அவங்களுக்கும். இந்த பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்சை வின்னிங்கோட போயிருக்கோம். 15வது ஓவர்லேயே நம்ம முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மேட்சை. எஸ், 16வது ஓவரில் முடிச்சிருக்கோம். எனிவே நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா யாரு கூட தெரியல. ஸோ வீடியோ சீக்கிரம் வந்துடும், அது மட்டும் தெரியும். அண்ட் நம்ம டீம்ல யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கா? விராட் கோலி தான் வாங்கியிருக்காரு. எனிவே சிஎஸ்கேல அவருக்கு ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி கொடுத்துருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க.